நாம் ஜெபித்து இந்த வேத பாடத்தை நம்ம தொடங்கலாம். பரலோக பிதாவே, பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் கூட உம்முடைய சத்தியத்தை நாங்கள் இந்த ரோமர் நிருபத்தின் மூலமாய் அறிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவரின் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீங்கள் வழிநடத்துங்க, உம்முடைய ஆளுகை விளங்கட்டும், அதிசயங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் கேட்குறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கடந்த 4 வாரங்களாக இந்த ரோமர் புத்தகத்திலிருந்து, ரோமருக்கு எழுதின நிருபத்திலிருந்து நம்ம சத்தியத்தை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். 4 வாரங்களாக ஒவ்வொரு தலைப்பில் நம்ம இந்த சத்தியத்தை நம்ம பார்த்தோம். முதலாவது நம்ம பவுலை குறித்து நம்ம பார்த்தோம். முதல் வாரத்தில் கர்த்தர் அவரை எப்படி ஆயத்தப்படுத்தினார். அதுக்கடுத்த வாரத்தில் இந்த நிருபத்தை யாருக்கு எழுதினாரோ அவர்களை குறித்து நம்ம பார்த்தோம். அதுக்கு 3வது வாரத்தில் அந்த ரோமாபுரியனுடைய மக்களுடைய அந்த கலாச்சாரத்தை நம்ம பார்த்துட்டோம். அதே போல் அந்த மக்களுடைய பின்னணி, 2வது இந்த ஒரு அவுட்லைன்ஸ் நம்ம பார்த்தோம். இந்த ரோமர் புத்தகத்தினுடைய நிருபத்தினுடைய அந்த அவுட்லைன், அதனுடைய சத்தியம், அது பிரின்சிபல்ஸ், அதை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம போன வாரத்தில் நம்ம எதை பார்த்தோம், நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த ஊழியத்திற்கு அவர் எப்படி கர்த்தர் அழைத்தார் என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். இந்த வாரத்தில் தேவனுடைய சுவிசேஷம் என்ற தலைப்பில் நம்ம சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 1வது வசனம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல் அப்படின்னு வருது. இதில் பார்த்திங்கன்னா தேவனுடைய சுவிசேஷம் அப்படின்னு வருது. இந்த தேவனுடைய சுவிசேஷத்தை கொஞ்சம் நல்லா புரிந்து கொள்ள வேண்டுமானால் முதல் 5 வசனங்களே நம்ம அதை வாசித்தா நல்லா புரியும். அதை நான் வாசிச்சிடுறேன். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல் ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அப்படின்னு வருது. முதல் 5 வசனங்களில் வருது. ஆனாலும் கூட நம்ம எதை நம்ம பார்க்க போகிறோம், தேவனுடைய சுவிசேஷம் என்ற அந்த வார்த்தையை, அந்த தலைப்பின் கீழே நம்ம இந்த சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். சுவிசேஷம் என்றால் என்ன அப்படின்னா, ஜென்ரலாக அதனுடைய அர்த்தம், சுவிசேஷத்தினுடைய அர்த்தம் என்னென்னா நற்செய்தி. சுவிசேஷம்னா என்னது? நற்செய்தி. இந்த சுவிசேஷம் வருவதற்கு முன்பதாக, இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு முன்பதாக தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு காரியம் என்னென்னா நியாயப்பிரமாணம். அதுவும் அந்த நியாயப்பிரமாணம் யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இஸ்ரவேலர்களுக்கு அந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணம் என்று சொல்லும் பொழுது நியாயப்பிரமாணம் ஒரு நற்செய்தி கிடையாது. 10 கட்டளைகளை கர்த்தர் கொடுக்குறாரு. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்றது ஒரு மனிதனுக்கு ஒரு நல்ல செய்தியாக இருக்க முடியாது. இவ்வளவும் செய்யணுமா, இதை செய்யணுமா, அதை செய்யணுமா, எல்லாத்தையும் நீ செஞ்சாதான் நீ தேவனுடைய நீதியை நிறைவேற்ற முடியும், தேவனுக்கு உகந்தவனாய் வாழ முடியும்னு சொல்லும் போது எல்லாவற்றையும் கடைப்பிடிப்பது, எல்லா கட்டளைகளையும் தவறாமல் கீழ்ப்படிவது, நிறைவேற்றுவது என்பது ஒரு பாரமான ஒரு செயல். அது ரொம்ப கடினமான ஒரு காரியம், ரொம்ப கஷ்டம். அது ஒரு மனிதனுக்கு ஒரு நல்ல செய்தியாக இருக்க முடியாது. அப்போ சுவிசேஷம் என்று சொன்னால் அது நற்செய்தி. சுவிசேஷம்னா என்னது? நற்செய்தி. அப்படின்னா ஒரு விஷயத்தை ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது அது அவங்களுக்கு நல்ல செய்தியாக தெரியுது, சந்தோஷத்தை கொடுக்க. நற்செய்தி என்று சொல்லும் பொழுது அது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய செய்தி. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட யாராவது ஒரு நல்ல செய்தி சொன்னாங்கன்னா, நல்ல செய்தின்னா என்ன அர்த்தம்? நமக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கும், துக்கத்தை கொடுக்காது. அதுக்கு பேர் தான் அது நல்ல செய்தி, நற்செய்தி. சரிங்களா? அப்போ தேவன்
அவருடைய நற்செய்தியை கொடுக்குறாரு, அவருடைய சுவிசேஷத்தை கொடுக்குறாரு. அப்படின்னும்போது ஜனங்களுக்கு, கேட்கிற ஜனங்களுக்கு அது வந்து நல்ல செய்தி. கேட்கிற ஜனங்களுக்கு அது சந்தோஷத்தை உண்டாக்குகிறது. அது ரொம்ப முக்கியம். என்ன அது நல்ல செய்தி அப்படின்னா, நீங்க செய்ய வேண்டியதில்ல. நீங்க முயற்சி பண்ணி முயன்று ஒரு காரியத்தை சாதிப்பது என்பதல்ல. உங்களுக்காக ஒருவர் சிலுவையில எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அதுதான் ஒரு மனிதனுக்கு சொல்லப்படுகிற நற்செய்தி. அதாவது நம்மளால தேவனுக்கு உகந்தவர்களால் வாழ முடியல. அவருடைய நீதியை என்னால் ஃபாலோ பண்ண முடியல. அவர் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை என்னால் என்ன பண்ண முடியல, வாழ முடியல. எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், ஆனாலும் முடியல. ஏதோ ஒரு சின்ன காரியத்தை தவறிடுறேன், எதையோ ஒரு காரியத்தை இடறிடுறேன், நிறைவேற்றவே முடியல. அப்போ ஆண்டவருக்கு நல்லா தெரியும், இவனால் அந்த மனிதனால் என்ன பண்ண முடியாது, கடைசி வரைக்கும் தேவன் எதிர்பார்க்கிற அந்த ஸ்டாண்டர்டில் அவனால் வாழ முடியாது. வீழ்ச்சி உண்டாகுது, தடைகள் உண்டாகுது, இடறுதல்கள் உண்டாகுது. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி அவர்களுடைய பாவங்களை அவர் சுமக்கும்படி செய்கிறார். அதுதான் சுவிசேஷம். இன்னும் அந்த சுவிசேஷத்தை ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, சுவிசேஷத்தை ரொம்ப எளிமையான ஒரு டெஃபினிஷனில் சொல்லணும்னா அதோட அர்த்தம் என்னன்னா, நம்முடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய நீதியை நமக்கு தருகிறார். அதுதான் சுவிசேஷம். சுவிசேஷம் என்ன? நம்முடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய நீதியை தேவன் நமக்கு தருகிறார். அதுதான் சுவிசேஷம். அப்போ இந்த செய்தி எப்படி கொடுக்கப்படுகிறது? நம்முடைய பாவத்தெல்லாம் இயேசு கிறிஸ்து சுமந்து கொள்கிறாரு, அவருடைய நீதியை அவர் நமக்கு தருகிறார். ஒரு மனிதன் வந்து பாவம் செய்யும் போது என்ன நடக்குது அப்படின்னா, ஏதோ ஒரு டிரான்சிஷன் அங்கே உண்டாகுது. பாவம் செய்யும் போது என்ன நடக்குது? எந்த ஒரு மனுஷனும் எந்த ஒரு பாவத்தை செய்யும் போதும் அங்கே ஒரு டிரான்சிஷன் உண்டாகுது. அதை நம்ம மறக்கவே கூடாது. அதுக்கு உதாரணம், ஆதாம் ஒரு பாவம் செய்யும் பொழுது என்ன நடந்தது? ஆதாம் இடத்துல இருந்த அதிகாரம் பிசாசுக்கிட்ட போயிடுச்சு. பிசாசுக்கிட்ட இருக்க அந்த மரணம் ஆதாம் கிட்ட வந்துச்சு. இப்போ எப்பெல்லாம் பாவம் செய்கிறாங்களோ அப்போல்லாம் ஏதோ ஒரு நடக்குது, ஒரு டிரான்சிஷன் நடக்குது. கிறிஸ்தவர்கள் கூட தங்களோட வாழ்க்கையில் ஒரு பாவம் நான் செய்யும் போது என்ன நடக்குது? அவர்களுக்குள்ளே ஏதோ ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் உண்டாகுது. ஏதோ ஒன்று நடக்குது. அவங்கக்கிட்ட இருந்த அந்த வல்லமை குறைஞ்சி அவங்களுக்குள்ள அந்த மரணத்தினுடைய காரியங்கள் வந்து என்ன ஆகுது, ஒரு மாதிரி அவங்கள பாதிப்பு உண்டாக்குகிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு கில்ட்டி கான்ஷியஸ், தப்பு பண்ணிட்டோமே, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சிட்டோமே. இப்போது ஒவ்வொரு பாவமும் அப்படி தான் உண்டாகுது. அப்போது அந்த சிலுவையிலும் அதுதான் நடந்தது. சும்மா வந்து காரியங்கள் நடக்க முடியாது. நம்முடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார், அவருடைய நீதியை நமக்கு அவர் தருகிறார். இதுதான் சுவிசேஷம். அப்போது என்னுடைய வாழ்க்கையில் இதுக்கப்புறம் பாவமே வராதா அப்படின்னா, பாவங்கள் வரலாம், இடறுதல்கள் வரலாம். ஆனாலும் தேவன் நம்மை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நீதியோட கூட நம்ம பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து நீதி நமக்கு கொடுக்கப்பட்டபடினால அவருடைய நீதி நம்ம இடத்துல இருக்கிறது. அவர் நம்மை நீதிமான்களாக பார்க்கிறார். அதாவது நம்மளால் கடைசி வரைக்கும் சாதிக்க முடியாத ஒரு காரியத்தை தேவன் சிலுவையில் கிருபையாக நமக்கு கொடுத்தார். அதுதான் சுவிசேஷம். இப்போது இங்கே அமர்ந்திருக்கிற நம்ம யாவரும் எப்படி இருக்கிறோம்? தேவனுடைய பார்வையில் நீதிமான்களாக இருக்கிறோம். நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுவாங்க, எப்பா இவெல்லாம் ஒரு நீதிமானா, இவன் என்ன செய்கிறான் போகிறான் எனக்கு தெரியாதா? ஆனால் அவனுக்குள்ளே என்ன இருக்குது? தேவனை பற்றுகிற அந்த விசுவாசம் இருக்குது, தேவன் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது, தேவனை சார்ந்து கொள்கிற ஆண்டவரே நான் பாவி தான், ஆனாலும் எம்மளை கிருபையாக இருங்க அப்படின்னு சொல்லி இயேசுவின் மீது, இயேசு தன்னை விடுவிப்பார் என்ற முழு விசுவாசத்தின் கர்த்தர் மேலே வைத்தபடியினால, இயேசு கிறிஸ்துவின் மீது வைத்தபடியினால அவன் நீதிமானாக்கப்படுகிறான். அவனை கர்த்தர் எப்படி தான் பார்க்குறாரு? நீதிமானாக தான். நம்முடைய பார்வையில் வேணால் அவன் நீதிமான் இல்லாத மாதிரி இருக்கும், ஆனால் தேவனுடைய பார்வையில் அவன் நீதிமானாக காணப்படுகிறான். இன்னும் ஒரு சிலர்லாம் இப்படி இருப்பாங்க. எப்படி இருப்பாங்கன்னா, நான் யாருக்கும் எந்த தீமை செய்யலைங்க, எந்த தப்பும் பண்ணது கிடையாது, சின்ன வயசுலேருந்து கரெக்டாக இருந்திருக்கிறேன், யாருக்கும் எந்த துரோகம் பண்ணது கிடையாது, எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கிறேன்னு. பக்கத்தில் இருக்கிற ஆள் கூட சொல்லுவாங்க, எப்பா அவர் மாதிரி வராது, எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கிறாரு, வீட்டை நல்லா கவனிக்கிறாரு, ஒழுங்காக வேலைக்கு போகிறாரு, யாருக்கும் எந்த தப்பு பண்ணதில்லை, பொய்யெல்லாம் பேச மாட்டார், உண்மையாக தான் பேசுவார்,
இதெல்லாம் கரெக்டாக இருக்கிறாரு அப்படின்னு நம்ம நம்ம நினைப்போம் அவர் எல்லாத்திலும் கரெக்டுன்னு. ஆனால் தேவன் அவர் எப்படி பார்க்குறாரு அப்படின்னா, அவர் நீதிமானாக பார்க்கவில்லை. அவருடைய கண்களில் பாவியாக தான் அவர் தெரிவார். காரணம் என்னென்னா, அங்கே இயேசு இல்லை, அங்கே மீட்பு அவருக்கு உண்டாகலை, அவருக்கு ரட்சிப்பு உண்டாகலை. இயேசுவின் மீது அவர் விசுவாசத்தை வைக்காதபடினால அவர் நீதிமானாக்கப்பட முடியாது. நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது என்று வேத வசனம் சொல்லுது. எவ்வளோதான் இந்த உலகத்தில் இயேசு இல்லாமல், அவருடைய ரத்தம் இல்லாமல், அவருடைய சுத்திகரிப்பு, அவர் நம்மை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்காமல் நாம் ஒரு நாளும் நீதிமான்களாக மாறவே முடியாது. அப்போது நியாயப்பிரமாணம் ஒரு மனிதனுக்கு நல்ல செய்தியாக இருக்க முடியாது. அப்போ நல்ல செய்தி எது? சுவிசேஷம் எது? இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்து அவருடைய நீதியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நீதியை எப்படி அவர் கொடுக்குறாரா? இந்த சுவிசேஷத்தின் மூலமாக தான் அந்த நீதியை நமக்கு கொடுக்குறார். ரோமர் 1:17 இப்படி சொல்லுது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. அப்போ அந்த தேவ நீதி எப்படி வெளிப்படுத்தப்படுகிறது? சுவிசேஷத்தினால. தேவ நீதி சுவிசேஷத்தினால வெளிப்படுகிறது. இது இட்ஸ் a wonderful மெசேஜ். நான் தேவனுடைய பார்வையில் நீதிமானாக்கப்பட முடியும், நீதிமானாக முடியும். எப்படி? அந்த சிலுவையின் மூலமாக, இயேசுவை விசுவாசிப்பதின் மூலமாக எனக்கு தேவ நீதி கொடுக்கப்படுகிறது. ஒரு விஷயத்தை இமேஜின் பண்ணி பார்க்கணும். அதாவது நம்ம ஒரு பலவன் கையில் மாட்டிக்கிட்டோம். அவனை எதிர்க்கிறதுக்கு நமக்கு வேலன் கிடையாது, தெம்பு கிடையாது, ஞானம் கிடையாது. அவன் நம்மளை காட்டிலும் பல மடங்கு பலவான்னு வச்சுங்க. அவனை வீழ்த்துறதுக்கு வேறு யாருமே இல்லை. அவன்கிட்ட இருந்து மீட்டு எடுக்கிறதுக்கு யாருமே, அடிமைத்தனம் படுத்தி வச்சுருக்கான், நம்மளை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கான், நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம், சமாதானம் இல்லாத இருக்கிறோம். அவனை பலவானுடைய கரத்தில் நம்ம ஒரு அடிமை போல் இருக்கிறோம். வாழ்க்கையில் ஒரு ஹோப்லெஸ்ஸாக, நம்பிக்கையற்றவர்களாக, இனிமே என் வாழ்க்கை இப்படி தான் முடிந்து போயிடுமோ, என் வாழ்க்கையில் நிம்மதி இருக்காதா, சந்தோஷமே இருக்காதா அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் எங்கேருந்தோ ஒருத்தர் இந்த உலகத்திலே இல்லாத ஒருத்தர் வெளியிலேருந்து மேலேருந்து அந்த பலவான் கையிலிருந்து அந்த மனுஷனை விடுதலை பண்ணி, நீ சந்தோஷமாக நீ என்ன பண்ண, சுதந்திரமாக நீ வாழுன்னு சொல்லும்போது அந்த மனிதனுக்கு எப்படி இருக்கும்? அதுதான் ரட்சிப்பு. அதுதான் சுவிசேஷத்தின் மூலமாக உண்டாகக்கூடிய மீட்பு. பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம், அந்த பாவத்திலேருந்து விடுதலை பண்ணி ஆண்டவர் நமக்கு நீதி, தேவ நீதி என்ற அந்த சுதந்திரத்தை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். இதை நம்ம என்ன பண்ணணும்னா அப்ரிஷியேட் பண்ண கற்றுக்கணும். ஆண்டவர் இதை கொஞ்சம் யோசிக்கணும், தியானிக்கணும். இவ்வளோ பெரிய காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில் அவர் செஞ்சுருக்கிறாரு. அதாவது நம்ம இந்திய தேசத்தில் கூட இருக்கிற இப்போ இக்கால ஜெனரேஷன் மக்களுக்கு அந்த இந்திய தேசம் சுதந்திரம் அடைவதற்கு முன்பதாக எப்படி அவர்கள் போராட்டத்தை போராடினார்கள், எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எவ்வளோ பேர் அதுக்காக உயிரை விட்டாங்க என்பதெல்லாம் இப்போ இருக்கிற ஜனங்களுக்கு அது தெரியாது. ஆனால் டெக்ஸ்ட் புக்கில் என்ன பண்ணுறாங்க, பாட புத்தகத்தில் அந்த விடுதலை வீரர்கள், சுதந்திர வீரர்கள் அவர்களை பற்றி சொல்லி 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 அந்த உணர்வை என்ன பண்ணுறாங்க, மாணவர்கள் மத்தியில் கொண்டு வராங்க. ஏன்னா அது அவங்களுக்கு தெரியல. அதை பற்றி பேசி அதனுடைய காரியங்களெல்லாம் புரிய வைத்ததுக்கப்புறம் அதை ரியலைஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ரியலைஸ் பண்ணுறதுக்கு அதை சிந்திக்கக்கூடிய அந்த நேரத்தை கொடுக்குறாங்க ஆசிரியர்கள், அதை போதிக்கக்கூடிய பெரிய பெரிய டீச்சர்ஸு, எஜுகேஷனிஸ்ட்டு என்ன பண்ண டைம் கொடுக்குறாங்க, சிந்திக்க வைக்கிறாங்க. அவங்க ரியலைஸ் பண்ணுறான், ஆமாம் இவங்கெல்லாம் கஷ்டப்படலாம், இவங்களெல்லாம் போராடலான்னா, இவங்கெல்லாம் உயிரை விடலைன்னா இன்றைக்கி நம்ம சுதந்திரமாக வாழ முடியுமா? அதை ரியலைஸ் பண்ணுறவங்க ரொம்ப கொஞ்சம் பேர் தான். மற்றவர்கள் என்ன பண்ணுறது, அதை நினச்சி பார்க்குறதில்ல. ஆனால் இதை நம்ம அப்ரிஷியேட் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம ஒரு சாசின் பிடியில் இருந்தோம், ஆண்டவர் மட்டும் நம்மளை விடுதலை ஆக்கலைன்னா இப்போ நம்ம வாழக்கூடிய அந்த வாழ்க்கை நமக்கு கிடைச்சிருக்காது. அதை தேவன் நமக்கு கிருபையாக அதை ஏற்படுத்தி இருக்கிறார். அதை நினச்சி நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். சில நேரங்களில்
ஒரு நல்ல காரியத்தை நம்ம பக்கத்தில் இருக்கவங்க செஞ்சால் கூட நம்ம என்ன பண்ணுறதில்ல, அப்ரிஷியேட் பண்ண வெரி குட், நல்லா பண்ணியிருக்கீங்க, சூப்பர், கீப் இட் அப்ன்ற வார்த்தையெல்லாம் என்ன பண்ணுறதில்ல, சொல்கிறதில்ல. அது நிறைய பேருக்கு அந்த பழக்கத்திலே இல்லை. அப்படிப்பட்டவர்கள் வந்து இந்த சுவிசேஷத்தை கூட என்ன பண்ணுறதில்ல, பாராட்டுறதில்ல. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இவ்வளோ பெரிய ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இதுக்கெல்லாம் நம்ம வந்து தகுதியானவர்கள் அல்ல. ஆனாலும் இவ்வளோ பெரிய ரட்சிப்பு கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. இந்த தேவனுக்காக நம்ம எதையும் நம்ம செய்யலாம், எதையும் நம்ம அர்ப்பணிக்கலாம் என்ற மாதிரி இந்த பவுலெல்லாம் அப்படி தான் முடிவு எடுத்தார். இயேசு கிறிஸ்தனுடைய அடிமைன்ற மாதிரி தன்னை சொல்கிறார். ஏன் சொல்கிறாருன்னா, அந்த சுவிசேஷம் அவருக்கு புரிஞ்சிடுச்சு. இப்போ இந்த நிருபத்தை வந்து அந்த ரோமாபுரியாருக்கு அவர் எழுதுறதுக்கு ஒரு நோக்கமே என்னென்னா, இந்த அவருக்கு தெரியுது இவர் வந்து அந்த ரோமாபுரி சபைக்கு போனதில்லை, இந்த மக்களை யாரும் இவர் பார்த்ததில்லை, அவங்களும் இவரை பார்த்ததில்லை. ஒருவேளை இவரை பற்றி அவங்க கேள்விப்பட்டிருக்கலாம், அவ்வளோதான் நடந்திருக்கும். தெரியாது, அந்த ஜனங்களை பற்றி எதுவுமே தெரியாது. இவருக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த ரோமாபுரி மக்கள், விசுவாசிகள், கிறிஸ்தவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த சுவிசேஷத்தினுடைய ஆழம், தேவன் என்ன செஞ்சிருந்தாரு, இந்த சிலுவையினுடைய மேன்மை என்ன, இந்த சுவிசேஷத்தினுடைய மேன்மை என்ன, நமக்கு கிடைச்ச இந்த ரட்சிப்பு எப்படிப்பட்ட ரட்சிப்பு, இதெல்லாம் இவங்களுக்கு புரிஞ்சிருக்கா தெரியலையே. அப்போது இது அவங்களுக்கு நல்லா புரியணுன்றதுக்காக அவர் வந்து இந்த சுவிசேஷத்தை எந்த அளவுக்கு அதை புரிந்து கொண்டார், எந்த அளவுக்கு அந்த சுவிசேஷம் அவருக்கு பலனாக இருந்தது, அதை வந்து இதே விதத்தில் அவர்களும் அதை அறிந்து கொள்ள வேண்டுன்ற நோக்கத்தோடு கூட தான் இந்த நிருபத்தை என்ன பண்ணுறாரு, அவர் எழுதுகிறார். அதாவது இயேசு நல்லவருங்க, இயேசு ஏற்றுக்கொண்டால் உங்கள் வீட்டில் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், கஷ்டங்கள்லாம் மாறும் அப்படி சொல்லி கூட ஒருத்தவங்க என்ன பண்ணலாம், சர்ச்சுக்கு வரலாம், ரட்சிக்கப்படலாம். ஆனால் உண்மையாகவே என்ன நடந்தது, இந்த ரட்சிப்புக்கு பின்னாடி என்ன நடந்தது, தேவன் என்ன செஞ்சார், எதன் அடிப்படையில் நமக்கு இந்த ரட்சிப்பு உண்டானதுன்ற ஆழத்தை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பினபடினால தான் இந்த நிருபத்தை அவர்களுக்கு எழுதுகிறார். இப்போ இந்த வார்த்தைக்கு நம்ம நேராக நம்ம வரலாம். தேவனுடைய சுவிசேஷம், அருமையான ஒரு வார்த்தை, அருமையான ஒரு வர்ணனை என்னன்னா, தேவனுடைய சுவிசேஷம். சுவிசேஷத்திற்கு வந்து பல வர்ணனை கொடுக்கப்படுகிறது, பல விதத்தில் சுவிசேஷம் என்று சொல்லப்படுகிறது. உதாரணத்துக்கு சமாதானத்தின் சுவிசேஷம் அப்படின்னு பைபிளில் இருக்குது. சமாதானத்தின் சுவிசேஷம், ராஜ்யத்தின் சுவிசேஷம், ரட்சிப்பின் சுவிசேஷம், நித்திய சுவிசேஷம், இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் வேதத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் எல்லாவற்றையும் பார்க்கிலும் இந்த தேவனுடைய சுவிசேஷன்ற அந்த ஒரு வர்ணனை வந்து ரொம்ப ஒரு சிறந்த ஒரு வர்ணனை, ஒரு சிறந்த ஒரு காரியமாக இருக்கிறது. தேவனுடைய சுவிசேஷம், இந்த தேவனுடைய சுவிசேஷன் சொல்லிட்டு நான் ஆரம்பத்திலே நான் வந்து முதல் ஒரு 5 வசனங்களை நான் வாசித்தேன். அதாவது தேவனுடைய சுவிசேஷன்ற தலைப்பில் தான் இந்த சத்தியத்தை நம்ம, இந்த ஸ்டடியை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து ஆதாரமாக இந்த 1லிருந்து 5 வசனங்கள் நம்ம படித்தா அவர் என்ன சொல்ல வராருன்றது நமக்கு புரியும். அதாவது 1லிருந்து 5 வசனங்கள் வரைக்கும், அதாவது ரோமர் 1ஆவது அதிகாரம் 1லிருந்து 5 வசனங்கள் வரைக்கும் நம்ம வாசித்து பார்த்தோம்னா, அதில் வந்து பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், இந்த 3 பேருமே அந்த 5 வசனத்துக்குள்ளே வந்துடுறாங்க. உதாரணத்துக்கு ரோமர் 1:1 பார்த்தீங்கன்னா அதில் தேவன் வந்துடுறார். 1:4 பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை குறித்த அப்படின்னு வருதில்ல, இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள், அப்படி இயேசு கிறிஸ்துவ அந்த இடத்துல வந்துடுறாரு. 5வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா பரிசுத்தமுள்ள ஆவியின் படி, அப்போ பரிசுத்த ஆவியானவர் அங்கே வந்துடுறாரு. அப்போ 3 பேருமே என்ன பண்ணிடுறாரு, இந்த சுவிசேஷன் வரும்போது இந்த 3 பேருக்குமே அதில் பங்கு இருக்குது. சில பேர் என்ன நினைக்கிறாங்க, சுவிசேஷனாலே அது இயேசுவை குறித்து தான், பிதாவுக்கும் ஆவியானவருக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. சில பேர் என்ன நினைக்கிறாங்க, சுவிசேஷம் என்பது ஆவியானவருக்கு தான் சம்பந்தம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சில பேர் என்ன நினைக்கிறாங்க, சுவிசேஷம் என்பது தேவனை சார்ந்த சில காரியங்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை நம்ம நடைமுறை வாழ்க்கையில் கூட பார்க்க முடியும். நானே கூட நான் அதை பார்த்துருக்குறேன். எப்படின்னா, சுவிசேஷம் அப்படின்னு சொல்லும் பொழுது
தேவனை அவங்க சார்ந்து கொள்கிற காரியங்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, நான் வந்து ஜெபத்தில் இருக்கிறேன். பல மணி நேரம் ஜெபத்தில் இருப்பாங்க. தேவ பிரசன்னத்தில் காத்துட்ருக்கேன். தேவனிடத்துலேருந்து தேவனுடைய மகிமையிலே நான் இருக்கிறேன். தேவனுடைய பிரசன்னத்திலே இருக்கிறேன். அப்படின்னு ஜெபத்திலே இருப்பாங்க. ஒரு ஒரு மிஸ்டிக் ஒரு அனுபவம் மாதிரி. தேவனோடு கூட சஞ்சரிக்கிறேன். தேவனோடு கூட நான் நேரட்ட டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி, அது ஒரு தேவனுக்கும் அவருக்கும் இருக்கிற ஒரு பெரிய உறவு மாதிரி என்ன பண்ணுறாரு அவர் காண்பிக்கிறார். எப்போவுமே அவங்களோட லைஃப் ஸ்டைலே அப்படி தான் இருக்கும். ஆனால் அவங்களோட வாழ்க்கையில் வந்து அவர் பேசுகிற காரியங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, தேவ பிரசன்னத்தில் இருக்கிற, ஜெபிக்கிறேன், நேரத்தை செலவு பண்ணுறேன், தேவனிடத்துலேருந்து அவருக்கு எனக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது, இப்படி தான் இருக்குமே ஒழிய இயேசுவை பற்றி பேச மாட்டாங்க. இயேசுவை குறித்தோ இல்லை சிலுவையை குறித்தோ இயேசுவின் ரத்தத்தை குறித்தோ பாவ மன்னிப்பை குறித்தோ அதெல்லாம் ஒன்றும் பெருசாக இருக்காது. ஆனால் தேவனோடு கூட உறவாடுறேன் அப்படின்ற மாதிரி டைரக்டாக தேவன் பிதான்ற மாதிரி அவர் யோசிப்பார். அது தேவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். இயேசு கிறிஸ்து பற்றி ஒன்றும் அவங்க யோசிக்க மாட்டாங்க, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. சிலுவை, ரட்சிப்பு எந்த வார்த்தையும் என்ன பண்ண மாட்டாங்க, பயன்படுத்த மாட்டாங்க. நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. அவங்க பிரசங்கத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது. ஒரு சர்ச்சுக்கு நான் போயிருந்தேன். அந்த சர்ச்சில் பார்த்தீங்கன்னா வசனங்களாக ஃபுல்லாக இருக்குது. சர்ச்சுக்குள்ளே இருக்குது, சர்ச்சு காம்பவுண்டு இந்த சவரில் எல்லாம் வசனம் இருக்குது. ஒரு இடத்துல கூட இயேசுன்ற வார்த்தை இல்லை. ஒரு இடத்துல கூட இயேசுன்ற வார்த்தை இல்லை. எல்லாம் பழைய ஏற்பாட்டு வசனங்களாக இருக்குது. அவங்களுடைய திங்கிங் அந்த ப்ராசஸ் எப்படி இருக்குன்னே தெரியல. அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னே தெரியல. இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு விதத்தில் அவங்க போயிடுறாங்க. ஒரு செட் ஆஃப் ஒரு 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 லைஃப் ஸ்டைல், ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஸ்டைலுக்குள்ளே அவங்க போயிடுறாங்க. இந்த பக்கம் வர்றதில்ல. சிலர் வந்து எப்படி இருக்கிறாங்கன்னா, இயேசு தான் வந்து ரொம்ப நல்லவர், அவர் எனக்காக பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிறாரு, அவர் தான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பிதாவை அவங்க பார்க்குறதே ரொம்ப கொடூரமானவராக பார்க்குறாங்க. அவள் தான் அவர்கிட்ட போனாலே தண்டிச்சிருவார், பயங்கரமாக கோபக்காரு, நீ கிட்ட போனாலே வந்து உன்னை அடித்து ஒரு வழி ஆக்கிடுவார். பழைய ஏற்பட்ட காலத்தை பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து ஆண்டவர் அடித்தார், பூமி பிளந்தது, எல்லாம் மறித்து போனாங்க, எல்லாம் பண்ண. அப்போ தேவன் வந்து ரொம்ப கோபமானவர், அவர்கிட்ட அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது, எளிமையாக அணுக முடியாது. அதனால் இயேசு தான் வந்து ரொம்ப சாஃப்டானவர், ரொம்ப அன்பானவர். நமக்காக அவர் வந்து பிதாவின் இடத்துல வந்து பரிந்து பேசி, இவனை விட்டுருங்க, அவனை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பரிந்து பேசி, அதுக்கான வசனங்கள்லாம் இருக்குல்ல, தேவன் அவருடைய சமூகத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அந்த மாதிரியான வசனங்கள்லாம் எடுத்து நமக்காக பரிந்து பேசுவார். அவர்கிட்ட அவ்வளோ சீக்கிரமாக நம்ம நெருங்க முடியாது. அவர் ரொம்ப கோபக்காரர், கொடுமையானவர், கையில் எதையோ ஒன்று வச்சுட்டு அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி அவரை பார்க்குறாங்க. அப்படி யோசிக்கிறாங்க. அப்போ அவங்க ஜெபம் பண்ணுறது கூட எப்படி ஜெபிக்கிறாங்கன்னா, இயேசுவின் இடத்துல ஜெபம் பண்ணுறாங்க. நேரடியாக இயேசுவே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க. அந்த பிதான்ற தேவன் அப்படின்ற ஒரு காரியத்துக்கு அவங்க இடம் கொடுக்கறதில்ல. சில பேர் வந்து என்னென்னா, பிதாவையும் விட்டுடுறாங்க, இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணிடுறாங்க, விட்டுடுறாங்க. நேரடியாக எங்கே போயிடுறாங்க, பரிசுத்த ஆவியானவருக்கு போயிடுறாங்க. பரிசுத்த ஆவியானவரை ரொம்ப அதிகமாக என்ன பண்ணுறாங்க, மையப்படுத்துகிறாங்க. பரிசுத்த ஆவியானவரே அனுப்பின தேவன் தான். அவர் பரிசுத்த ஆவியின் மூலமாக கர்த்தர் நம்ம பலப்படுத்துகிறார், காரியங்களை வெளிப்படுத்துகிறார். ஆனால் இவங்களுடைய இது எப்படின்னா, நேரடியாக பரிசுத்த ஆவியானவர் அதனுடைய அப்படி ஒரு விதமான அனுபவங்கள் சொல்கிறாங்களே, ஜெபம் பண்ணி உனக்கு எதனா பரலோக காட்சிகள் என்ன காட்சி, இவங்களுடைய மைண்ட் செட்டே அப்படி தான் இருக்கும். நேற்று ஜெபம் பண்ணியே உனக்கு வந்து எதனா பரலோக தரிசனம் எதனா கிடச்சிதா, எதனா தரிசனங்களை பார்த்தியா, ஜெபம் பண்ணும்போது உனக்கு எப்படி இருந்தது, கையெல்லாம் ரொம்ப விறுவிறுன்னு இருந்துச்சா, இல்லைனா உடம்புலாம் ஒரு மாதிரி செலுத்துதா, இல்லைனா உனக்கு என்ன பண்ணுச்சு, இந்த ஜபத்தில் எதனா நடந்துதா, இப்படியே அப்படி போயிடுறாங்க. அப்போ எனி டைம் என்ன பண்ணுறாங்க, இதை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அனுபவங்கள் வந்து இல்லையா அப்படின்னா இருக்குது, இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. பரிசுத்த ஆவியானுடைய அனுபவங்கள் இருக்குது. அவர் நடத்துகிறார், அற்புத விதமான சில காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்கிறாரு, காண்பிக்கிறார், நடத்துகிறார், அவரோட வல்லமையை நமக்கு கொடுக்கிறார். அதனால் வந்து இயேசு கிறிஸ்துவோட ரத்தம், அவருடைய சிலுவை,
அவருடைய மரணம் நம்மை மீட்டு கொண்டது, நம்முடைய பாவத்தை சுமந்து கொண்டது, அவருடைய நீதியை நமக்கு கொடுத்தது. இதெல்லாம் இல்லாமல் போகல, இதெல்லாம் இருக்கு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறது, இதுக்கிட்டே வர்றதில்ல, இப்படியே போயிடுறாங்க. ஒரு 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 பேலன்ஸ்ட் லைஃபு அவங்களுக்கு இல்லை. ஜான் வெஸ்லி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அது பெந்தகோஸ்தே அனுபவம் வர்றதுக்கு முன்பதாகவே என்ன பண்ணாங்க, வல்லமையாக ஊழியம் செய்தவர்கள். அவங்களுடைய ஊழியத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படிலாம் இருந்துச்சுன்னா, பரிசுத்த ஆவியானுடைய அசைவாடுதல், அவர் நடத்துகிற காரியங்கள் எல்லாமே அங்கே இருந்தது, எல்லாமே இருந்தது. கர்த்தர் அவரை பயன்படுத்தினார். ஜனங்கள்லாம் உருண்டு உருண்டு பரண்டு அழுது தேவனுடைய ஒப்பு கொடுக்குறாங்க. பரிசுத்த ஆவியானுடைய அசைவாடுதல் இருந்தது, அவருடைய மகிமை காணப்பட்டது, எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அதுக்காக அவங்க வந்து சிலுவையின் அனுபவத்தை பற்றி பேசாமல் இல்லை, ரட்சிப்பை குறித்து பேசாமல் இல்லை, இயேசு கிறிஸ்துனுடைய அந்த சுவிசேஷத்தை குறித்து அவங்க பேசாமல் இல்லை, இயேசு கிறிஸ்துனுடைய பாடு மரணத்தை குறித்து அவர்கள் பேசாமல் இல்லை, தேவனை குறித்து அவங்க பேசாமல் இல்லை, எல்லாமே பண்ணாங்க. ஆனால் இந்த இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற காலகட்டம் மாத்திரமல்ல, ஒரு சில நபர்கள் இப்படி போயிடுறாங்க, பரிசுத்த ஆவியானவர் தான் அப்படின்ற மாதிரி. ஒரு சிலர் வந்து நேரடியாக இயேசு தான் அப்படின்ற மாதிரி யோசித்து போயிடுறாங்க. சிலர் வந்து தேவன் தான் அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க. ஒரே காரியத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, பிடித்து கொள்ளக்கூடாது. இந்த ரட்சிப்பில் 3 பேருக்குமே பங்கு இருக்குது. இந்த ரட்சிப்பில் 3 பேருக்குமே பங்கு இருக்குது. இதில் வந்து பிரதானமான பங்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவனுடையது. அதை தான் நம்ம தேவனுடைய சுவிசேஷம் என்று நம்ம பார்க்க போகிறோம். 3 பேருமே இருக்கிறாங்க. தேவனும் இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்துவும் இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிறாரு. இந்த 3 பேரில் பிரதானமான பங்கு யாருக்கு தான்? தேவனுக்கு தான். அதனால தான் இது தேவனுடைய சுவிசேஷம் சொல்லி சொல்கிறோம். இந்த ரட்சிப்பை ஆரம்பித்து வச்சவரே தேவன் தான். இப்போ இயேசு தான் எனக்கு விடுதலை கொடுக்குறாரு, இயேசுதான்னு சொல்லி பேசுகிறாங்களே, தேவன் அவருடைய கொடூரமானவர், கோபக்கார மாதிரி பார்க்குறாங்கல்ல, அவங்களுக்கு இது தேவையான ஒரு காரியம். ரட்சிப்பை ஆரம்பித்தவரே யார் தான்? தேவன் தான். இந்த ரட்சிப்பினுடைய நோக்கம் யாருடையது? தேவனுடைய தேவனுடையது தான். இந்த ரட்சிப்பின் திட்டத்தை கொடுத்தவர் யார் தான்? தேவன் தான். இதை தீர்மானம் பண்ணவர் யார் தான்? அவர் தான். இதை அறிவித்தவர் யார் தான்? தேவன் தான். எல்லாத்தையும் தீர்மானம் அவருடையது, திட்டம் அவருடையது, நோக்கம் அவருடையது, ஆரம்பித்தவர் அவர் தான், அறிவித்தவரும் அவர் தான், எல்லா காரியத்தையும் பண்ணது அவர் தான். ஆதி ஆகமத்திலே நம்ம அதை பார்க்குறோம். 3:15 உன் வித்துக்கும் ஸ்திரீயினுடைய வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் படிங்க, சொல்லுங்க, படிங்க. 3:15 உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிகாலை நசுக்குவா. இது சொன்னது யார் தான்? மனுஷன் பாவத்தில் விழுந்த அந்த டைம்லேயே இது சொன்னது யார் தான்? தேவன் தான். தேவன் தான் இந்த பிரதானமாக இந்த ரட்சிப்பின் காரியத்தை தொடங்கினவர் யார் தான்? தேவன் தான். இன்னொரு ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு வசனம், யோவான் 3:16. என்ன வசனம் ஞாபகம் இருக்குங்களா? சொல்லுங்க. சொன்னால் தப்பாயிட போதுன்னு பார்க்குறீங்களா? படிங்க பார்ப்போம் ஒருத்தர். 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ இயேசு கிறிஸ்துவ தந்தவர் யாரு? தேவன் தான். அவர் தரலன்னா இந்த பூமிக்கு வந்து இயேசு கிறிஸ்து வந்திருக்க முடியுமா? வந்திருக்க முடியாது. இந்த உலகத்துக்கு அவர் கொடுத்ததே யார் தான்? தேவன் தான். அவர் கொடுக்கலன்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்திருக்க முடியாது. இந்த பூமியில் இயேசு கிறிஸ்து ஊழியம் செஞ்சிருந்த நாட்களில் கூட பாருங்கள், அவர் ஏதோ கொடுத்துட்டு அமுச்சிட்டவங்களை இனிமேல் நீங்கள் ஜனங்களை ரட்சித்துட்டு வந்து சேருங்க பரலோகம் அப்படின்னு உடலையே. என்ன பண்ணுறாரு? கம்யூனிகேட் பண்ணுறாரு.
இயேசுவே சொல்றாரு பாருங்க, யோவான் 15வது அதிகாரம் 31வது வசனத்தில் அதை சொல்றாரு. யோவான் 15வது அதிகாரம் 31வது வசனத்தை சொல்றாரு. நான் ஷார்ட்டாக படிக்கிறேன். பிதா எனக்கு கட்டளையிடுகிறவைகள் அவைகளையோ அதையே நான் என்ன பண்ணுறேன், செய்கிறேன்றார், அதையே பேசுகிறேன்றார். அப்போது இந்த பூமியில் அவர் செய்த காரியங்கள் எல்லாமே பிதா அவருக்கு காண்பித்தது, தேவன் அவருக்கு காண்பித்தது. அவர் பேசின காரியங்கள் எல்லாம் தேவன் சொன்ன காரியம். இப்போ இந்த பூமியில் அவர் சொல்கிறார், நான் எதுவுமே சுயமாக நான் என்ன பண்ணல, பேசலை. என் பிதா எனக்கு என்ன கட்டளை எடுக்கிறாரோ அதையே நான் செய்கிறேன், அவர் எனக்கு என்ன கற்பிக்கிறாரோ அதையே நான் பேசுகிறேன்றார். அப்போது அவர் தம்முடைய குமாரனை அனுப்பினது மாத்திரமல்ல, அவர் இந்த பூமியில் என்னெல்லாம் பேசணும், எப்படிப்பட்ட கிரியைகளை நடப்பிக்க வேண்டும், எல்லாவற்றையும் செய்தது சொன்னது யார் தான்? பிதா தான். எல்லாவற்றையும் செய்கிறார். அவருடைய பங்கு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இதை ஆரம்பித்து திட்டமிட்டு எல்லாவற்றையும் செய்கிறது அவர் தான். அப்போ எப்படி நம்ம சொல்ல முடியும் ரட்சிப்புக்கு காரணம் இயேசு கிறிஸ்து மட்டும்தான், பிதா தேவனுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எல்லாவற்றுக்கும் அவர் தான் காரணம். அப்போது யோவான் 17வது அதிகாரத்தில் கூட அவர் சொல்கிறாரு பாருங்க, யோவான் 17வது அதிகாரத்தில், பிதாவே நீர் எனக்கு கொடுத்த அந்த வேலையை நான் என்ன பண்ணிட்டேன், செய்து முடித்து இருக்கிறேன்ற மாதிரி சொல்கிறார். அவருக்கு அந்த வேலையை கொடுத்தது யார் தான்? பிதா தான். தேவன் தான் அந்த காரியத்தை கொடுக்குறார். அப்போ தேவனுடைய பங்கு அதில் எவ்வளோ இருக்குது பாருங்கள். எவ்வளோ காரியத்தை அவர் திட்டமிட்டு காரியங்களை செய்கிறார். எல்லாமே பிதாவினால தான் உண்டாயிருக்கிறது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம், அது இது சமீபத்தில் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இது என்னுடைய இருதயத்தை ரொம்ப தொட்டுடுச்சு. ரொம்ப அந்த வசனத்தை வாசிக்கல பாருங்க. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 19வது வசனம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 19வது வசனம். அதென்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். தேவன் வருது பாருங்க. அது என்ன, தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி. அப்போ தேவனுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஜனங்களை ரட்சிக்கிறதுக்கு தேவனுக்கும் அவருக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவர் ஏதோ பரலோகத்தில் உட்காந்துட்டு இருக்கிறாரு, இயேசு இந்த பூமியில் சுவிசேஷம் அறிவிச்சு எல்லாரும் ரட்சித்துட்ருக்காரு அப்படி சொல்ல முடியுமா? தேவன் இதை இன்னும் கிளியராக படிக்கணும்னா இங்கிலீஷில் படிக்கிறோம் பாருங்கள், அது எவ்வளோ நல்லா இருக்கு. ஃபுல்லாகவே எழுதிட்டு வந்திருக்கிறேன். டு விட் தட் காட் வாஸ் இன் கிரைஸ்ட்னு வருது. அதான் ரொம்ப ஹைலைட்டடான ஒரு வார்த்தை. காட் வாஸ் இன் கிரைஸ்ட். அதாவது என்ன பண்ணுறாரு பாருங்க, காட் வாஸ் இன் கிரைஸ்ட் ரெக்கன்சிலைங் த வேர்ல்ட் unto himself, not imputing their trespasses unto them, and hath committed unto us the word of reconciliation. அதாவது என்ன பண்ணுறாருன்னா, தேவன் he was in Christ. அவர் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறாராம். அதாவது ஜனங்களை தன் பக்கமாக அவர் மீட்டு எடுக்கணும், தன் பக்கமாக இழுக்கணும். அது எப்படி செய்கிறாரா? கிறிஸ்துவுக்குள்ளே வந்துடுறாரு. அவர் தேவன் கிறிஸ்துவுக்குள்ளே வர்றாரு. தேவன் பரலோகத்தில் இல்லை, எங்கே இருக்கிறாரு? தேவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்து ஜனங்களை தம் பக்கமாக என்ன பண்ணுறாரு? ஒப்புரவாக்கி கொண்டிருக்கிறார். ஜனங்களை தன் பக்கமாக ஒப்புரவாக்கி கொண்டிருக்கிறார் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்து. காட் வாஸ் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள்ளே சொல்லும்போது நம்ம புரிய மாட்டேது. தேவன் இயேசு கிறிஸ்து உள்ளே இருந்தார். உள்ளே இருந்து அவர் மூலமாக ஜனங்களை தன் பக்கமாக ஒப்புரவாக்கி கொண்டிருக்கிறார் பாருங்க. அப்போது தேவன் ஜனங்கள் மேலே வைத்த அந்த அன்பு, உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார்னு இருக்குல்ல. அப்போ தேவன் அன்பாகவே இருக்கிற வார்த்தை எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்க. தேவன் அன்பாகவே. அப்போ நம்ம பார்த்தது வேற மாதிரி பார்த்துட்டோம். அவரை கொடுமையானவராக, கொடூரமானவர். அவர் மாதிரி அன்பு நிறைந்தவர் இயேசுவையே அந்த உலகத்துக்கு கொடுத்தவரே அவர் தான் எல்லா பிளான், திட்டம், நோக்கம் எல்லாம் ஆரம்பித்து தீர்மானம் பண்ணி அறிவித்து எல்லா காரியத்தையும் செஞ்சவர் அவர் தான். கிறிஸ்துவுக்குள்ளே இருந்து ஜனங்களை தம் பக்கமாக ஒப்புரவாக்கி கொண்டிருக்கிறவரும்
அவர்தான். எப்படி இருக்கு பாருங்க, ஆரம்பமும் அவர்தான், அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறவரும் அவர்தான். 21வது வசனம் பாருங்க, அதே 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21. அதான் படிங்க. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக, பாவம் என்னன்னு வருது பாருங்க, பாவம் யார் ஆக்குனது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கிறிஸ்துவ அவர் பிதாவோட கூட இருக்கிறாரு, தம்முடைய சொந்த குமாரன் அவர் சிலுவையில் சாபமாக அவரை ஒப்பு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அவரை மறிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை, மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அவமானம் அடைய செய்வதற்கு ஒப்பு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஜனங்களுடைய பாவத்தை எடுத்து அவர் மேலே வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அதை பண்ணது அவர் தான், தேவன் தான் அதை செஞ்சார். அப்போ எவ்வளோ நம் மீது வைத்த அன்பு எவ்வளோ பெருசாக இருந்தா, உலகத்தை அவர் எந்த அளவுக்கு நேசிச்சிருந்தா, அவரை பாவமாக்குனது தேவன் தான். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு, நம்ம தேவ நீதியாய் மாறும்படிக்கு. தேவ நீதினா என்ன அர்த்தம்னா, அவருடைய நீதி எனக்கு கொடுத்து என்னை நீதிமான் ஆக்குறார். ஏன்னா எனக்கு நீதி சுயமாக வராதே, என்னால் அதை அடைய முடியலையே, எனக்கு அந்த பலன் இல்லையே, அதனால் என்ன பண்ணுறார், என் பாவத்தை எடுத்து அவர் மேலே வச்சு அவர் நீதியை எனக்கு கொடுத்து அவரை பாவமாக்குறார். அவரை பாவமாக்குறது செஞ்சது யார் தான்? தேவன் தான் அதை செய்கிறார். தேவன் தான் இந்த சிலுவையில் பாவத்தை சுமக்க வச்சவரே யார் தான்? தேவன் தான். எல்லாவற்றையும் செஞ்சது அவர் தான். அதனால தான் இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், தேவனுடைய சுவிசேஷம். இன்னொரு வசனத்தை வாசிக்கணும், கலாத்தியர் 4வது அதிகாரம் 5வது வசனம். கலாத்தியர் 4வது அதிகாரம் 5வது வசனம். காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அவர் அனுப்புனது யாரு? தேவன் தான் அனுப்புகிறார். அவர் கொடுத்தது தேவன், அவரை அனுப்புனது தேவன், அவரை சிலுவையில் பாவமாக்குனது தேவன், இந்த உலகத்தில் அவர் செய்யும்படிக்கு எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்தவர் தேவன், எல்லா கிரியைகளை நிறைவேற்றும்படிக்கு எல்லா காரியங்களும் காண்பித்தவரும் தேவன், கூடவே இருந்து எல்லா காரியத்தையும் செஞ்சார். ஆரம்பித்து தொடங்கி எல்லா சூழ்நிலையிலையும் தேவன் இருக்கிறார். எல்லாவற்றிலும் எப்போ அதை ஆரம்பித்தாரோ, அந்த மீட்பின் பணியை எப்போ ஆரம்பித்தாரோ அதிலிருந்து இந்த நாள் வரைக்கும் எல்லா காரியத்திலும் தேவன் இருக்கிறார். அவர் அவ்வளோ அன்புள்ளவர். அவர் அனுப்பாமல் குமாரன் வர முடியாது. அவர் தான் என்ன பண்ணுறாரு, தம்முடைய குமாரனை அனுப்பினார். எவ்வளோ பெரிய காரியம் பாருங்கள். எல்லாமே அவருடைய காரியம், அவர் தந்தது, அவர் கொடுத்தது, அவர் அனுப்புனது, செஞ்சது எல்லாமே அவர் தான். அதனால தான் பவுல் என்ன சொல்கிறார், இதை தேவனுடைய சுவிசேஷம் என்று சொல்லுகிறார். 3 பேருக்குமே பங்கு இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் தந்தவரும் அவர் தான், இல்லை எல்லா காரியத்தையுமே செய்கிறது அவர் தான். எல்லாருக்குமே பங்கு இருக்குது. பிதாவுக்கும் பங்கு இருக்குது, குமாரனாகி கிறிஸ்துவுக்கும் அதுக்கு பங்கு இருக்குது, பரிசுத்த ஆவியானவருக்கும் அதில் பங்கு இருக்குது. ஆனால் பிரதானமானது தேவன். ஏன்னா அவர் தான் தொடங்கினார், அவர் தான் எல்லா காரியத்தையும் செய்தார். அதனால தான் இதை தேவனுடைய சுவிசேஷம் என்று பவுல் சொல்லுகிறார். வேதம் அப்படி தான் அழைக்கிறது. அப்போது இந்த செய்தியின் மூலமாக நாம் உணர வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, சுவிசேஷத்தை நம்ம பாராட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். சுவிசேஷத்தினுடைய மேன்மையை நம்ம என்ன பண்ணணும், அறிந்து கொள்ள வேண்டும். அதை மேன்மை பாராட்ட வேண்டும். சுவிசேஷத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். சிலுவை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். அந்த மேன்மை பாராட்டல் உண்டாகணும். தேவனை குறித்து இப்போ பாருங்கள், தேவன் இவ்வளோ காரியங்களை செஞ்சாரா, அப்படிப்பட்ட ஆண்டவரை இவ்வளோ செஞ்சிருக்கீங்க ஆண்டவர்,
அதாவது ஒரு நபரை வந்து நம்ம பார்த்தோம்னா, அவரு அவருடைய ஏதோ ஒரு வேலையை சொல்லுவோம் அவரை பற்றி. அவர் சொல்லுவோம்ல, அவர் வந்து ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாருப்பா, ஏதாவது சொல்லுவோம். அவர் ஒரு கார்பெண்டராக இருக்கிறாருன்னு சொல்லுவோம். இல்லைனா அவர் ஒரு எலக்ட்ரீஷியனாக இருக்கிறாரு, அவர் ஒரு இன்ஜினியர். அப்படியா இன்ஜினியர்னால் ஓகே, பரவாயில்ல, ஒரு நல்ல வேலையில் இருக்கு. அது வந்து நம்மளை ரொம்ப பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணாது. ஆனால் அவர் வந்து நம்முடைய வாழ்க்கையில் சொல்லுவாங்கள்ல, எப்போ அவர் சாதாரண நினச்ச அவர் தான் நம்ம வீட்டுக்கு எல்லாத்தையும் செஞ்சவர், நமக்கு ஹெல்ப் பண்ணவர் அவர் தான். நம்ம ரொம்ப கஷ்ட நேரத்தில் நமக்கு எல்லா விதமான உதவி செஞ்சு இன்றைக்கி நம்ம நல்ல நிலைமைக்கு இருக்கிறோமே அவர் தான் இப்போ காரணம்னா, நம்ம அவரை பார்க்குற பார்வை என்ன ஆகிடும்? வித்தியாசமாக மாறிடும். ஒரு மேன்மை பாராட்டுதல் உண்டாகும். ஐயோ சார், எனக்கு வந்து தெரியாது, நீங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கீங்க, எனக்கு தெரியாது. அப்போ அடுத்த முறை அவரை பார்க்கும்போது எப்படி பார்ப்போம்? ரொம்ப ரெஸ்பெக்டாக பார்ப்போம். இவ்வளோ காரியத்தை செஞ்சார், அவர் வந்தாலே என்ன பண்ணுவோம்? எழுந்து நின்றுவோம். அப்போது இந்த சுவிசேஷம் வந்து நமக்கு முழுமையாக தெரிஞ்சாதான் தேவன் பேரில் ஒரு மேன்மை பாராட்டல் உண்டாகும். என் தேவன் இவ்வளோ காரியத்தை செஞ்சுருக்கிறாரா? இதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. சர்ச்சுக்கு வந்தால் நல்லது நடக்குன்னு சொன்னாங்க, அதனால் நான் வந்தேன். ஆனால் இவ்வளோ காரியத்தை செஞ்சுருப்பாருன்னு எனக்கு தெரியல. அதனால தான் நம்ம என்ன பண்ணணும்? இப்படிப்பட்ட உபதேசங்களை, இப்படிப்பட்ட டீச்சிங் ஜனங்களுக்கு கொடுக்குறோம். அப்போ தேவனை பற்றிய அந்த அறிவு, அதை நம்ம அழகாக அந்த ரோமர் புத்தகத்தில் படிப்போம்ல, தேவனை பற்றிய அறிவுன்றது மாதிரி ஒன்று படிப்போம். தேவனை பற்றி அறிய அறிய தான் நமக்குள்ளே நிறைய மாற்றங்கள் உண்டாகும். எப்படி அறிந்து கொள்கிறோம்? தேவன் அன்புள்ளவர் என்று அறிந்து கொள்கிறோம். அந்த ரட்சிப்பை கொடுத்தவர் அவர் தான், இந்த மீட்பை கொடுத்தவர் அவர் தான், அந்த சுவிசேஷத்தை கொடுத்தவர் அவர் தான். அதனால தான் இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? தேவனுடைய சுவிசேஷம் என்று சொல்கிறோம். அப்போ இவ்வளோ சத்தியத்தை அறிந்த அந்த பவுலுக்கு எப்படி இருந்திருக்கும்? எனக்கு சுவிசேஷத்தை நான் இந்த அளவுக்கு டீப்பாக நான் புரிஞ்சு வச்சுருக்கிறேன், எனக்கு இவ்வளோ பெரிய மாற்றத்தை இந்த சுவிசேஷம் உண்டு பண்ணியிருக்குது, இதை இந்த ரோமாபுரியில் இருக்க மக்களும் என்ன பண்ணணும்? தெரிந்து கொள்ளணும். அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, சபையில் அங்கத்தினர்களாக இருக்கிறாங்க, அது நல்லது தான். ஆனால் அது போதாது. உண்மையாகவே இந்த சுவிசேஷத்தினுடைய ஆழம் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறதா அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணுறாரு? இந்த நிருபத்தையே அவர் எழுதுகிறார். இப்போ இந்த நிருபத்தை அவங்க படிக்கும்போது அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? இவ்வளோ காரியங்கள் இருக்கா? தேவன் இவ்வளோ காரியத்தை செஞ்சாரா? எங்களுக்கு இது தெரியாதே. இப்போ தேவன் இவ்வளோ நல்லவர், இவ்வளோ அன்புள்ளவர் என்பதை இந்த நிருபத்தின் மூலமாக நம்ம அறிந்து கொள்கிறோம். ஆகவே தான் இந்த சுவிசேஷத்தை பவுல் எப்படி அழைக்கிறார்? தேவனுடைய சுவிசேஷம் என்று அழைக்கிறார். இது நம்ம புரிஞ்சிச்சுன்னா சுவிசேஷத்தை குறித்து நம்ம மேன்மை பாராட்டுவோம், சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுவோம், தேவனை குறித்து மேன்மை பாராட்டுவோம். நம்ம ஜெபிக்கலாம், கண்களை மூடுவோம். பரலோக பிதாவே, பரிசுத்த பிதாவே, நன்றி. இந்த நாளில் கூட கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த சத்தியத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த சத்தியம் எங்களுக்குள்ள பலன் தரட்டும், கனி தரட்டும் ஆண்டவரே. இது எங்களை ஆசீர்வதிக்கட்டும் அப்பா. இந்த வசனங்கள், நம்முடைய வார்த்தை, இந்த சத்தியம் ஆண்டவரே எங்கள் வாழ்நாள் முழுவதும் அப்பா சோத்திரம் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் நீர் மாற்றி தர முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. இந்த சத்தியத்தை நேரடியாகவும் ஆண்டவர் அதே போல் யூடியூப் மூலமாகவும் கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. சத்தியத்தினால் கட்டி எழுப்ப முடியாது ஜெபிக்கிறேன். உடைய நாமத்திற்கு சகல துதிகன மகிமையாவற்றை செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம் கேட்குறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord.